380 டேஸில் 30,000 கிலோமீட்டர். ஏன்னா இங்கேருந்து இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் கேரளா செக் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் போனோம். ஓ ஒத்தடி பாதை இவ்வளோ, ஐயோ பாக்ஸ் இடிக்கும் போலியே. அந்த ஆர்டின் மட்டும் தாங்க தெரியவே மாட்டேங்குது. ஐ லவ் அன்னபூர்ணா, இங்கே எவ்வளோ லைட் போட்டு வச்சுருக்காங்க. ஐ லவ் கோவையில் லைட்டே இல்லைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ guys all are doing absolutely fine. இன்றைக்கி ட்ரிப்போட டே 8ன்னு நினைக்கிறேன். டே 7 டே 8. ஒரு வாரம் போனதே டைம் போனதே தெரில. அதே மாதிரி வந்து நமக்கு மிஷினரிஸ் பார்க்க வேண்டிய ஐட்டங்கள், ஸோ அந்த ஸ்பேர்ஸோட ஹோல்சேல் இது, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. நேற்றோட வேலை முடிஞ்சிச்சு. அதனால் நேற்று நைட் நான் வந்து ஃபைல்ஸ் பேக்கப் எடுத்துகிட்டு நான் படுத்து தூங்க சொல்ல டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. கூடிய சீக்கிரத்தில் லேப்டாப் வாங்கிட வேண்டியதான். ஏன்னா அந்த டிவைஸில் காப்பி பண்ணுறது நல்லா கரெக்டாக காப்பி ஆகுது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக காப்பி ஆகும். ஏன்னா இப்போ வந்து ஃபுட்டேஜெல்லாம் வந்து ஜிபியாக இழுத்துட்டு போதா, அதனால் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுது. சரி பார்ப்போம், விரைவில் ஒரு லேப்டாப் வந்து எடிட்டிங்கும் லைட்டாக பண்ணுற மாதிரி ஒரு லேப்டாப் வாங்கிட்டோன்னா ஆன் தி கோவில் வந்து எடிட்டிங்கும் பண்ணிடலாம். இப்போ 7 நாள் எடிட்டிங்கே இல்லாமல் சும்மா வெறும் ஃபைல்ஸ் பேக்கப் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ காலையில் ஒரு ட்ரெயின் ஒன்று எமர்ஜென்சி ஆரன் மாதிரி ஒன்று அடிச்சுதுங்க. எப்பா அத்தோடு எந்திரிச்சவன் தான். அந்த ட்ரெயின் என்ன சவுண்டு தெரியுமா? நில்லுங்க போய் அங்கே ட்ராக்கை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த காலனி வந்து எப்போ வந்தாலும் அமைதியாகவே இருக்குங்க காலனி. காலையில் இது ரா மெட்டீரியல் ஏதோ வந்தது போல், இந்த கல்லுகள்லாம் ஏதோ வந்தது, சரியான சத்தம் போட்டுதுங்க. கடை அம்மா எப்போ முள், எத்தனை முள் பார்த்தீங்களா? இதுதான் ரயில்வே ட்ராக்கு, அது கேட்டு எண்டிங்கு. அதை வந்து லோடிங் பண்ணிட்டு சிமெண்ட் மூட்டை ஏற்றிட்டு இப்படி போயிட்டு அங்கே போயிட்டு குடோனில் போய் இறக்கிட்டு வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கேருந்து வந்து அப்பா ஏகப்பட்ட முள் இருக்குங்க, தெரியாதனமாக வந்துட்டேன். அதே மாதிரி அங்கேருந்து வந்து ரா மெட்டீரியல் அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து இங்கே ஃபேக்ட்ரியில் இறக்கிடும். ஃபேக்ட்ரியில் பேக்கிங் ஆன மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே போய் இறக்கி விட்ருவோம். நேற்று ட்ரோன் விட சொல்ல வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெயின் ஒன்று போச்சுல, அது இந்த ட்ரெயின் கிடையாது. அது இந்த ட்ராக்குக்கு அந்த சைடு ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அது நார்மலாக ஊருக்கு போகிற ட்ரெயின். இது வந்து வெறும் ஏசிசியோட சிமெண்ட்டு போகிற ட்ராக் அது ட்ரெயினுக்கு. நேற்று இந்த இதெல்லாம் மேலே எடுத்தோம் தெரியுமா? ஸோ இதெல்லாம் ட்ரோன் ஷாட்டில் வந்தது. அதே மாதிரி அங்கே கம்பெனி இருக்குல்ல, அந்த ஊருக்கு பாருங்கள், அந்த இது எடுத்தோம். அப்புறம் இந்த சைடு என்ட்ரன்ஸில் வர சொல்ல அங்கே ஒரு இடம் பெருசாக கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்களே, அதுவும் வந்து நேற்று எடுத்தாச்சு. அதனால் இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட தான் போகிறோம். ஸோ எங்கள் கசின் இப்போ வந்துடுவார். ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல். ஸோ அவர் முடிச்சுட்டு இப்போ வந்துடுறேன்னார் ஒரு 1/2 ஹவரில். வந்தோடனே லஞ்ச் சாப்பிட்டுட்டு நான் வண்டியை பேக் பண்ணிட்டு நேராக வந்து அந்த பாலக்காடு ரோட்டில் எவ்வளோ தூரம் போகிறோமோ அந்த கேரளா பார்டர் வரைக்கும் போயிட்டு அப்படியே ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். ஓகேவா? ஏ மயிலே, ஓடுது. இந்த பக்கம் ஒரு மயில் ஓடிச்சுங்க, செம்ம பெரிய மயில், செம்ம ஸ்பீடாக ஓடிச்சு. எங்கே போச்சுன்னு தான் தெரில. அப்படியே செடிக்குள்ளே அங்கங்கே புதருக்குள்ளே பூந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ட்ரோன் விட சொல்ல இந்த மயிலை பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் உட்காந்துருக்காரு. அதுவும் இருக்குது, மேலே இருக்குங்க, அந்த செவுத்து மேலே உட்காந்துருக்கு தெரியுதா? ஆனால் இது சின்னதாக இருக்க, அப்போவே ஓடினது பெருசாக இருந்தது. ஏகப்பட்ட மயில் இருக்குங்க இந்த ஏரியாவில். எங்கள் ஊர்லேயும் வந்து ஏகப்பட்ட மயில் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக விவசாயம்னோடனே நல்லா தர்பூசெல்லாம் அடித்து நவுத்துறதுக்கு வருவார். தர்பூசு, வேர்க்கடலை எல்லாத்தையும். இங்கே என்னடானா இங்கே எதுவுமே செடிங்க தான் இருக்குது. ஆனால் எப்படி வந்து எடுக்குதுன்னு தெரில. ட்ரெயின் இப்போ பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஃபுல்லாக சிமெண்ட் மூட்டை லோட் பண்ணி மேலே வந்து தார்பா ஷீட் மாதிரி ப்ளூ கலர் ஷீட் போட்டிருக்காங்க. போட்டுட்டு இந்த ட்ரெயின் வந்து சொயின்னு இந்த பக்கம் போகிறாரு. இங்கே போசெல்லாம் இந்த ப்ளூ கலர் எல்லோ கலரில் ஒரு கேட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணோடனே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ஃபுல்லாக லோட் முடியலையா என்னன்னு தெரியலையே, ரொம்ப நேரமாக நிற்குது. ஆகுனா நைட்டு ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைமில் கூட வந்துட்டு பான ஆரன் அடித்து தூங்குற ஆளெல்லாம் எழுப்பி விட்டுறாங்க. ஐயோ செம்ம சவுண்டுங்க நேற்று. அதே மாதிரி காலையில் ஒரு 9 மணிக்கு போல் வந்து ஒரு வாட்டி ட்ரெயின் வந்துதா, அப்போ வந்து ஆரன் அடித்தோடனே வந்து என்னாச்சுன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் நான். அந்த ட்ரெயின் ஆரன் சவுண்டு கேட்டோடனே முடிஞ்சு போச்சு என் கதை. தூக்கம் சவுண்டு மட்டும் கொடுக்குறாரு, வண்டி மூவ் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இன்னும் ஒரு 1 ஹவர் இப்போ ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதான் அந்த சவுண்டு போட்டாங்க பார்த்தியா, இந்த மாதிரி தான் சொக்குன்னு அடிப்பார். மூமெண்ட் ஆயிடுச்சுங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு என்ன பண்ண போகிறோம், அந்த ஐ லவ் கோவை இருக்குல்ல, அங்கே போயிட்டு இது பண்ணலாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 2-3 வாட்டி வந்துட்டு அந்த ஐ லவ் கோவையில் எடுக்க முடியாமல் போச்சு. இந்த வாட்டி வந்து எடுத்துடலாம்.
இதில் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு சிமெண்ட் மூட்டை போகலைங்க, ஏதோ ரா மெட்டீரியல் தான் போகுது. இங்கேருந்து அடுத்த யூனிட்டுக்கு எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள் ஃபுல்லாக அந்த கல்லுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ மேபி அங்கே இருக்கிற தார்பாய் போட்டு முடிக்கல, அதுதான் மேபி சிமெண்ட் மூட்டை லோடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வெறும் அந்த ரா மெட்டீரியல் தான் எங்கேயோ போகுது. சரி வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7:30 போல் கிளம்பி நம்ம நேராக இதுக்கு போயிடலாங்க, ஐ லவ் கோவை. ஓகே, அங்கே ஈவினிங் நைட் டைமில் வந்து நிறையா லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் நேற்று கூட பார்த்தேன். அதனால் வந்து லைட் போட்டு வச்சப்பறம் நம்ம போய் எடுக்கலாம் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு. நம்ம அப்படியே போயிட்டு வெளியே எங்கேயா சுற்றி பார்த்துட்டு வருவோம். டுவர்ட்ஸ் கேரளா பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓகேவா? அன்றைக்கி வந்து காரில் போனது வந்து கேரளாக்குள்ளேயே போயிட்டோம். இப்போ நான் வந்து அந்த பாலக்காடு ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் கேரளா பார்டர் வரைக்கும் போயிட்டு நல்ல லொக்கேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து 30,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிடுச்சிங்க. 30,003 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ நாளில்? கரெக்டாக 379 டேஸ், 380 டேஸில் 30,000 கிலோமீட்டர். ரொம்ப கம்மி ஓடி இருக்கிறது. வண்டி ஃபுல்லாக டவுனில் அப்படியே போயிட்டே இருக்க. அப்படியே ஃபுல்லாகவே பள்ளம் தானா? ஆமாங்க, ஃபுல்லாகவே டவுன் தான் போகுது. அதை மேடு ஏறுது. இந்த சைட்லாம் மவுண்டன் இருக்குது, பட் ஆனால் ஃபுல்லாக மிஸ்டாக என்னன்னு தெரிலங்க. ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது எல்லாம். இன்னைக்கு காலையிலேருந்தே கிளைமேட் இப்படி தான் இருக்குது. இப்போ தான் லைட்டாக சூரியன் ஏதோ தெரியுது. அப்பப்போ லைட்டாக சூரியன் வந்துட்டு போகுது. ட்ரோன் இங்கேருந்து பறக்க விடலாமா? இங்கேருந்து பறக்க விட்டு அந்த மவுண்டன் வரைக்கும் போகலாம். கரெக்டான ஒரு பொசிஷன் கிடைக்கும் மாதிரி. மேலே ஃபுல்லாக கேபிள்லாம் இருக்குது. வேறு எங்கேருந்து விடலாம்? சரி இல்லைங்க, எதாவது விவசாயம் தோட்டம் மாதிரி எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அங்கே போயிடலாம். இன்னும் வந்து கேரளா வந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் கேரளா வந்துடும். நான் கேரளாவுக்கு முன்னாடி தான் ஒரு டெஸ்டினேஷன் போட்டிருக்கேன். அங்கே வரைக்கும் தான் போகிறேன். அங்கே வரைக்கும் போயிட்டு அப்படியே வர வேண்டி தான். இந்த ஹோட்டல் இருக்குல்ல, 4 கிலோமீட்டர்ஸ் இந்த இதுக்கு தான் போட்டிருக்கேன். கோஸ்டா கிரில்ஸ். வீகார்டோட கம்பெனி இங்கே தான் இருக்கா? இந்த பாருங்க, வீகார்டு அந்த இது போட்டிருக்கு, ஸ்டெபிளைசர், வீகார்ட் ஸ்டெபிளைசர். சரி வாங்க, நம்ம வந்து செகண்ட் கேமராவை மாட்டுவோம். இல்லை, ஏதாவது ஒரு பக்கம் போய் நில்றா. அப்படி நில்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல யூட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேருந்து இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் கேரளா செக் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் போனோம், கோப்ரோவுக்கு ஃபைனை போட்டுருவாங்க. மோட்டோ பிளாக் கிடையாதுப்பா, நீ ஏன் மோட்டோ பிளாக் பண்ண, ஃபைனை போடு அப்படின்ட்டு பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், வேலைக்கு ஆகாது. அதனால் நம்ம மறுபடியும் யூட்டர்ன் பண்ணி நம்ம இந்த சைடு ரூட்டில் போவோம். ஏன்னா அங்கே ஒரு இடத்துல வந்து தென்னை மரம் தோப்பு ஒன்று பார்த்தேன், அங்கே போகலான் இருக்கேன். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose? What do I grab? A slippery surface, a heart attack. பேசஞ்சர் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிறார். என்ன ஃபுல்லாக அந்த பக்கமே வண்டி விட்டுட்ருக்காங்க, இந்த பக்கம் வண்டியை விட மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம அந்த பக்கம் ஏறி போயிருந்தால் 2 வீலர் ஈஸியாக போயிருக்கலாமோ. தப்பு பண்ணிட்டோமே கைப்புள்ள, தப்பு பண்ணிட்டே கைப்புள்ள. அந்த பக்கம் ஃபுல்லாக வண்டி வந்துனே தான் இருக்குது. எப்படி கைப்புள்ள. இந்த பக்கம் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் இருக்கும் போலியே. ரோடு இருக்கா இல்லையா? ஆனால் மேப் இப்படி தான் காட்டுது. அம்மா முள்ளு, அம்மா நல்ல வேலை கையில் குத்தலை. எம்மாடி, ஒரு வழியாக தூக்கி அடித்து ஒரு வழியாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ, வழி இல்லையா? அது அந்த பக்கம் தான் ரோடு இருக்கா? இங்கேருந்தே ரோடு காட்டுது. ஓ, ஒத்தடி பாதை இவ்வளோ. ஐயோ, பாக்ஸ் இடிக்கும் போலியே. பாக்ஸ் இடிக்காதுன்னு நினைக்கிறேன். போயிடலாமா? அம்மாடி,
என்னடா இது ரோடு மறுபடி தார் ரோடு வந்தாச்சுப்பா. சரி, ஷார்ட் ரூட் இருக்கேன்னு சொல்லி இப்படி உள்ளே வந்தால் ஒரு சூப்பரான ஒரு ஆஃப் ரோடிங் கிடச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்களா 2 மயில், 2 ஆண் மயில். ஆனால் குட்டி தான், தோகைலாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அங்கே பாருங்க, மேலே ஜம்ப் அடிக்கிறாரு, இறங்குறாரு, ஜம்ப் அடிக்கிறாரு. 2 இருக்குது. ரைட், நம்ம வண்டியை பார்க் பண்ணிடுவோம். பார்க் பண்ணிவிட்டு ஒரு 7:30 போல் நம்ம இதுக்கு போகலாங்க, ஐ லவ் கோவை. ஓகேவா? ஐ லவ் கோவையில் போயிட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஐ லவ் கோவைக்கு வந்தாச்சு. பட் ஆனால் ஐ லவ் கோவை வந்த நேரம் லைட் எரியலைங்க. ஐயோ, என்ன பண்ணுறது? லைட் எரியுன்னு பார்த்தா லைட்டை காணோம். ஐ லவ் கோவை நல்லா க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த புல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லுலாம் வந்து ஒரு சைடு நிறையா இருக்குது, ஒரு சைடு வந்து இந்த சைடெலாம் ஈவனாக இருக்குது, இந்த சைடெலாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. பட் ஆனால் நல்லா நடப்பாத மாதிரி அப்படியே போட்டு அப்படியே நடக்கிற மாதிரி சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம நேரம் பின்னாடி பாருங்கள், லைட் எரியல. வேறு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட அந்த ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அதில் ரெட் கலரை வச்சு அந்த ஆர்ட் பக்கத்தில் ரெட் கலர் லைட்டை போட்டு இன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்டார்டிகா மாதிரி இங்கே என்டார்டிகான்னு ஒன்று இருக்குது. ஸோ என்டார்டிகா சீ வேர்ல்டு கோயம்புத்தூர் ஃபார் என்கொயரி கான்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்கள். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேம்லாம் இருக்குங்க. அதே மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் போட் தனியாக வச்சுருக்காங்க, அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெட்ஸ்கி கூட இருக்குது. ஸோ இங்கே ஜெட்ஸ்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் பாருங்கள், ஒன்று மஞ்சள் கலர் சீட்டை போட்டு அது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஜெட்ஸ்கி. ஆனால் ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது சரியாக தெரில. நாங்கள் உள்ளே போக முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பலூன்லாம் கட்டி ஒரு போட் ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பலூன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, அதுவும் வாட்டர் கேம் தானே. பசங்களை உள்ளே போட்டு ஓடுறா உருள்றான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ உள்ளே இறங்கி அங்கே போக முடியுதான்னு பார்ப்போம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து அலோடு கிடையாதான். மார்னிங் தான் டைம் சொன்னாங்க, 10 to 6. ஸோ மார்னிங் வந்து 10 to ஈவினிங் 6 வரைக்கும் தான் உள்ளே அலோடான். அது டிக்கெட் வாங்கினா மட்டும் தான் அங்கே உள்ளே விடுவாங்களாம். அதே மாதிரி இப்போ ஒரு 2-3 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஜெட்ஸ்கி ஃபோட்டோவும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ரேட்டு எவ்வளோன்னா, ½ an hourக்கு வந்து 5,999. ½ an hourக்கு பர்த்டே செலிப்ரேஷனு ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டி மாதிரினா அந்த போட்டில் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணோன்னா ½ an hourக்கு வந்து 5,999. ஆல்மோஸ்ட் வந்து 6,000. அது எப்படின்னா ரெட் கார்பெட்லாம் போட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க போல். ஸோ அதே மாதிரி சின்ன பசங்க விளாட்றதுக்கு அந்த பின்னாடி அந்த ஒரு பலூன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த பலூனும் அதில் போட்டாச்சுன்னா அதில் உட்காந்து குதிச்சுட்டு கிடப்பாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த ஃபுல் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஓகேவா? அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஜெட்ஸ்கிக்கு வந்து 500 per person 1 ரவுண்டு. இதுனது பேண்டோன் போட்டு 250 per person. ஷேரிங் போட்டு 1 ரவுண்டு. கயாக் வந்து 150 per person. 15 மினிட்ஸில் இது எங்கெங்க நம்ம தடவிட்டு போகிறது. அக்வா சைக்கிள் 125 per person. அப்புறம் வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், நான் சொன்னல 30 மினிட்ஸ்க்கு வந்து 5,999. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க கோவையில். ஓகேயா? நம்ம இந்த சைடு வந்து என்றைக்கா ஒரு நாள் வாழ்க்கையில் செலிப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வாங்க ஐ லவ் கோவை கிட்டே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டு பல வருஷம் கழிச்சு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இந்த வாக் பண்ணுறது, அப்புறம் இது பேர் என்னங்க, இது பேர் தண்டால் எடுக்கிறதா ஏதோ ஒன்று, இந்த கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறது, கார் ஸ்டீரிங் இந்த படகு இது மாதிரி. ஆனால் கிளம்புறேண்ணா. அப்புறம் இந்த இப்புக்கு சுற்றுறது, இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணியாச்சு. கால்லாம் உதறதுங்க. ஐயோ, இப்போ சார் முதல்ல வந்து ஜிம்மு ஜாயின் பண்ணணும் போல். ஜனவரி வந்து ஜிம்மு ஜாயின் பண்ணால் தான் நம்ம வந்து ஏப்ரல் மேல வந்து லடாக் போக சொல்ல வந்து உடம்பு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மறுகையாக தான். அதனால் கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் ஏற்ற வேண்டியது இருக்குது. ஜனவரிலேருந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட லைட்டை போட்டு ஐ லவ் கோவை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அந்த ஆர்டின் மட்டும் தாங்க தெரியவே மாட்டேங்குது, மற்றபடி இந்த ஐ லவ் கோவை எல்லாமே நல்லா தான் தெரியுது. ஓகேவா? நம்ம கோவை ஐ வரைக்கும் போயிட்டு வரலாமா?
இப்போ வந்து டைம் வந்து 9 o'clock இங்கே க்ளோசிங் போலங்க. ஸோ 9 o'clock க்ளோசிங்னோடனே எல்லாரையும் வந்து விரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ செட் ஆச்சு. இப்போ வந்து நேராக கிளம்ப வேண்டியதான். நேராக போய்ட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டில் போய்ட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வண்டியில் செட் பண்ணணும். செட் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க இன்றைக்கி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஐ லவ் அன்னபூர்ணா. இங்கே எவ்வளோ லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஐ லவ் கோவையில் லைட்டே இல்லைங்க. இந்த ஹோட்டல் சைஸை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய வெஜிடேரியன் ஹோட்டல் நான் பார்த்ததே இல்லை. சரியான சைஸ் ஹோட்டல் இதுதான். ஐ லவ் அன்னபூர்ணா ஹோட்டலு. கிட்டத்தட்ட நம்ம கல்யாண மண்டபத்தோட இது பெருசாக இருக்குங்க இந்த ஹோட்டல் சைஸு. தெரியுதா எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள். ஹோட்டல் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஹோட்டல் தான். கிட்டத்தட்ட இந்த ஒரு லைன்லேயே வந்து ஒரு 15-20 கார் நிற்குது. அடேங்கப்பா என்ன சைஸு ஹோட்டலு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் ஹோட்டல்லாம் வந்து நான் வந்து பார்த்ததெல்லாம் எங்கன்னா, அதாவது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு டோல்கேட் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் தான் இவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது இன்னும் போகுது, அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஹோட்டல் தான். சரியான சைஸு. எனக்கு தெரிஞ்சு 8 o'clock ரைடு நீங்கள் பார்த்து ரொம்ப மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ட்ரோனை வந்து 1.75 kilometer அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு அந்த மலையை அப்படியே ரவுண்ட் அடித்து வீடியோ எடுத்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. சேலம் இங்கேருந்து 174 தானா? அப்போ இன்னும் 174 kilometer தான் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோமா? ஓ மை காட்.